வணக்கம். நினைவுக்கும் கல்லறிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணுது இல்லையா? ஆனா பைபிளோட பண்டைய மொழிகள்ல நாம கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில் இருக்கு. அதத்தான் இந்த ஆய்வுல பார்க்க போறோம். வாங்க, இது நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். வாங்க, ஒரு சின்ன கேள்வி. மனுஷங்க நாம ரொம்ப ரொம்ப அதிகமா பயன்படுத்துற வார்த்தைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஆமாங்க, அதுதான் நான் மறந்துட்டேன். இது நம்ம டெய்லி லைஃப்ல எவ்ளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா? ஆனா இந்த ஒரு சாதாரண அனுபவத்தை பழங்காலத்துல, குறிப்பா பைபிள் எழுதப்பட்ட மொழிகள்ல முற்றிலும் வேறொரு கோணத்துல பார்த்தாங்க. அது என்னன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த மொழியியல் மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு பாப்போம். முதல்ல இந்த கிரேக்கு வார்த்தைய பாருங்க, மினிமேயான். இத மீமேயான் அப்படின்னு சொல்வாங்க. இதோட பொதுவான அர்த்தம் என்னன்னா, ஒரு கல்லறை, புதைக்குழி, இல்லைன்னா ஒரு நினைவு சின்னம். இப்போதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. இந்த மீமியான்ங்கிற வார்த்தையோட மூல வார்த்தை, அதோட ரூட் வேர்ட் என்ன தெரியுமா? மீமே. அதுக்கு அர்த்தம் நினைவு. அப்போ பாருங்க, ஒரு கல்லறைங்கிறது வெறும் இறந்தவர்களை புதைக்கிற இடம் இல்ல, அது ஒரு நினைவிடம். ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி ஒரு கல்லறை, எப்படி ஒரு நினைவிடமா இருக்க முடியும்? இதுதான் இங்க நம்மளோட முக்கியமான கேள்வி. இந்த தொடர்பு பண்டைய மக்கள் நினைவாற்றல எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நமக்கு சொல்லுது. இது சும்மா ஒரு வார்த்தை விளையாட்டு இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் நினைவாற்றல பத்தி நாம வச்சிருக்கிற பார்வையே மாத்திடும். பண்டைய சிந்தனைப்படி நினைவாற்றல்ங்கிறது ஏதோ ஒரு ஃபைல கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு செயலற்ற விஷயம் இல்ல, அது ஒரு செயல்பாடுள்ள நிலை. இதை இப்படி புரிஞ்சிக்கலாம். நம்ம கிட்ட ரெண்டு விதமான நினைவுகள் இருக்கு. ஒன்னு, செயலில் உள்ள நினைவு. இது உயிருடன் நடமாடுற மாதிரி. நாம அடிக்கடி யோசிக்கிற, உணர்வுபூர்வமா கனெக்ட் ஆகியிருக்கிற விஷயங்கள். இதெல்லாம் ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துரும். இன்னொன்னு, செயலற்ற நினைவு. இதுதான் கல்லறையில புதைக்கப்பட்ட மாதிரி. அது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அது வெளியே எடுக்க ஒரு தூண்டுதல், ஒரு ட்ரிகர் தேவைப்படும். சோ நாம எதையாவது மறக்கும்போது அதை இழக்கல, புதைச்சு வைக்கிறோம், அவ்வளவுதான். பைபிள்ல இந்த கான்செப்ட் ரொம்ப ஆழமா இருக்கு. உதாரணத்துக்கு எபிரியர் மொழியில ஜாக்கர்னு ஒரு வார்த்தை. இதுக்கு அர்த்தம் சும்மா ஞாபகப்படுத்திக்கிறது இல்ல, ஒரு பழைய வாக்குறுதிய மனசுல வச்சுக்கிட்டு அதுபடி நடக்கிறது. ஆதியாகமம் 8:1ல தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார்னு படிக்கும்போது கடவுளுக்கு மறதி வந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்ல, அவர் நோவாவுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டார்னு அர்த்தம். இதே மாதிரிதான் கிரீக்கத்துல அனாம்னீசிஸ். இதுவும் சும்மா யோசிக்கிறதில்ல, நடந்த ஒரு விஷயத்த இப்ப நடக்கிற மாதிரி உணர்றது. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். மறக்கிறதுங்கிறது ஒரு இழப்பில்ல, அது புதைக்கிறது. அது திரும்ப நினைவிட்டு கொண்டு வருதுங்கிறது அந்த நினைவ உயிர்த்தெழ வைக்கிறது மாதிரி. சரி, இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நாம இறந்த பிறகு இந்த நினைவுகளுக்கு என்ன ஆகும்? இதுக்கு லூக்கா 16ல ஒரு ஜபர்தஸ்தான கதை இருக்கு. வாங்க அதை பாப்போம். லூக்கா 16:25ல ஆப்ரஹாம் ஒரு ஐஸ்வர்யவான் கிட்ட பேசுறார். மரணத்துக்கு பிறகான உலகத்துல அவர் சொல்றார், மகனே, நீ உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அனுபவிச்ச, அத நினைச்சு பாருன்னு. இங்க பாருங்க, இது ஒரு சாதாரணமான வேண்டுகோள் இல்ல. ஏன்னா இங்க பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை மென்ஸ்தேட்டி. இந்த வார்த்தையோட அர்த்தம் சும்மா ஞாபகப்படுத்திக்கவும் இல்ல, புதைக்கப்பட்ட ஒரு நினைவை வலுக்கட்டாயமா ரொம்ப தெளிவா திரும்பவும் ஆக்டிவேட் பண்றது. ஒரு கமாண்ட் மாதிரி. இந்த ஒரு சின்ன உரையாடல்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒன்னு, நம்ம நினைவு வெறும் நம்ம மூளையோட சம்பந்தப்பட்டதில்ல, அது நம்ம ஆன்மாவோட, நம்ம அடையாளத்தோட சேர்ந்தது. ரெண்டாவது, அந்த பணக்காரனோட நினைவுகள் அழியவே இல்ல, பத்திரமா சேமிக்கப்பட்டிருக்கு. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, நாம இறந்த பிறகு நமக்கு வேண்டாத நினைவுகளை அடக்கி வைக்கிற அந்த மெக்கானிசம் வேலை செய்யாது போல இருக்கு. இந்த டேபிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இது ஒரு அருமையான ஒப்பீடு. பாருங்க, இடது பக்கம் உடல் ரீதியான விஷயங்கள், வலது பக்கம் நம்ம அறிவு சார்ந்த விஷயங்கள். கல்லறை, அதாவது மெமமோனியான், சேமிக்கப்பட்ட நினைவுக்கு சமம். புதைக்கிறது மறக்கிறதுக்கு சமம். உயிர்த்தெழ வைக்கிறது நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கு, அதாவது ஆனிம்னசிஸ்க்கு சமம். எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பொருந்தது பாத்தீங்களா? அதனாலதான் அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆப்ரஹாம் கொடுத்த நினைச்சுப்பார் என்ற கட்டளை ஒரு தண்டனை மாதிரி மாறுது. அவன் வாழ்க்கையில தவறவிட்ட எல்லா நல்ல வாய்ப்புகளையும், அவன் செஞ்ச தவறுகளையும் துல்லியமா மறக்கவே முடியாத அளவுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு சித்திரவதை அது. சரி, இவ்ளோ ஆழமான விஷயங்களை பார்த்தோம். இதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாடம் இருக்கு? கடைசியா இந்த உருவகத்தை மனசுல வச்சுக்கோங்க. உங்க மனசும் நினைவுகளோட ஒரு கல்லறை தான்.
சந்தோஷமான, சோகமான, கத்துக்கிட்ட, மறந்த ஆயிரக்கணக்கான நினைவுகள் அங்கே புதைஞ்சு கிடக்கு. அப்போ கேள்வி இதுதான். இன்னைக்கு உங்க மனசோட கல்லறையிலிருந்து நீங்க எந்த நினைவ உயிர்த்தெழுப்ப போறீங்க? எந்த நல்ல நினைவ, எந்த பாடத்த, எந்த உறவ திரும்பவும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறீங்க? யோசிச்சு பாருங்க.